வரலட்சுமி விரதத்தை பற்றி சிவபெருமான் பார்வதி தேவியிடம் கூறத் தொடங்கியது முதல் லக்ஷ்மி தேவி சாருமதியின் கனவில் சென்று விரத முறை கூறியது வரை முதல் கட்டுரையில் பார்த்தோம். அதையடுத்து சாருமதி வரலட்சுமி விரதத்தை எப்படி கடைபிடித்தாள் என்பதை பற்றி பார்க்கலாம். ஆடி மாத பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையன்று சாருமதியும் வீட்டிலேயே ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்து அதை சுத்தப்படுத்தி வரலட்சுமி தாயை அங்கு அமர வைக்க மேடையை தயார் செய்தனர். அதன் கீழ் அரிசி மாவினால் கோலமிட்டு அதன் மேல் வண்ண தாமரை கோலமிட்டனர். பிறகு சாருமதி கோலத்தின் மீது ஒரு வாழை இலையை விரித்து அதில் பச்சரிசியை கொட்டி பரப்பி வைத்தாள். பச்சரிசியின் மேல் ஒரு பித்தளை செம்பில் சுண்ணாம்பு தடவி அதன் வாய்ப்பகுதியில் மாவிலைகளை சுற்றி வைத்து தேங்காயை வைத்து கலசத்தை அமைத்து அதில் அம்மனை ஆவாகனம் செய்தாள். பிறகு இருபுறமும் குத்துவிளக்கேற்றி கலசத்தை மலர்களால் அலங்கரித்தாள். அதோடு 9 முடிச்சுகள் போட்ட மஞ்சள் சரடை தயாரித்து ஒரு தாம்பூலத்தில் வைத்திருந்தாள். வீட்டின் அருகிலுள்ள பெண்களை வரலட்சுமி பூஜைக்காக அழைத்தாள். அவர்களும் மிக பக்தியுடன் பூஜையில் கலந்து கொண்டனர். வீட்டிற்கு வந்த அனைத்து பெண்களும் பத்மாசனே பத்மகராம் சர்வலோக பூஜிதே நாராயண பிரியே தேவி சுப்ரிதாபவ சர்வதா என்ற லட்சுமி தேவியின் மந்திரத்தை கூறி அங்கிருந்த மஞ்சள் சரடினை எடுத்து அனைத்து பெண்களும் தங்களுடைய வலது கையில் கட்டி கொண்டனர். பிறகு லக்ஷ்மி தேவிக்கு 9 வகையான பிரசாதங்கள் படைக்கப்பட்டு அனைவருக்கும் வழங்கப்பட்டது. பூஜை முடிந்ததும் பூஜையில் கலந்து கொண்ட பெண்கள் தங்கள் வீட்டிற்கு திரும்பிய போது அவர்களுடைய குடிசைகள் எல்லாம் மாளிகையாக இருந்தது. அதை பார்த்து ஆச்சரியமடைந்த பெண்கள் அனைவரும் சாருமதியிடம் நேராக சென்று நடந்ததை பற்றி கூறி நன்றி தெரிவித்தனர். இவ்வாறு வரலட்சுமி நோன்பிற்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது என்று சிவபெருமான் பார்வதி தேவியிடம் கூறி முடித்தார். இங்கு சாருமதி லக்ஷ்மி தேவியை வணங்கியதால் பல வளங்களை பெற்றாள். ஆனால் இன்னொரு பெண் லக்ஷ்மி தேவியை அவமதித்ததால் பெரும் துன்பத்தை அனுபவித்தாள். அவள் யார் என்பதை பற்றி நாம் பார்க்கலாமா? யார் என்ன தவறு செய்தாலும் அதற்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் என்பதற்கேற்ப இங்கு ஒரு நிகழ்வு நடந்துள்ளது. கருணையே வடிவான லக்ஷ்மி தேவியை ஒரு பெண் அவமதித்ததால் ஏற்பட்ட பிரச்சனையை பற்றியும் அந்த பெண் யார் என்பதையும் பிறகு என்ன நடந்தது என்றும் அறிந்து கொள்வோம். ஒருமுறை பத்ரசௌரஸ் என்ற மன்னன் சௌராஷ்டிரா எனும் நாட்டை மிகச் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தான். மகாவிஷ்ணுவின் மிகச்சிறந்த பக்தனான மன்னன் எப்போதும் விஷ்ணு பகவான் மற்றும் லக்ஷ்மி தேவியை வணங்கி வந்தார். அவனது மனைவியின் பெயர் சுரச்சந்திரிகா ஆவாள். இவர்களுக்கு ஷியாமபாலா என்ற ஓர் அழகான மகள் இருந்தாள். ஷியாமபாலா மங்கை பருவத்தை அடைந்தவுடன் பக்கத்து நாட்டின் சக்கரவர்த்தியான மாலாதரன் என்பவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தனர். திருமணமானவுடன் பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டிற்கு சென்ற மகளை பார்த்த அவளுடைய தாயான சுரச்சந்திரிகா சோகத்தில் இருந்தாள். அந்நேரம் கருணையே வடிவான லக்ஷ்மி தேவி ஒரு வயதான சுமங்கலி பெண் வேடத்தில் வந்து சுரச்சந்திரிகாவை வரலட்சுமி விரதத்தை செய்யும் கூறினாள். ஆனால் வந்தது தேவி என்று அறியாத சுரச்சந்திரிகா லக்ஷ்மி தேவியை அங்கிருந்து விரட்டி அவமதித்தாள். தன்னுடைய தாய் வந்திருந்த சுமங்கலி பெண்ணை அவமதித்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே ஷியாமபாலா அந்த பெண்ணை சென்று சந்தித்தாள். வரலட்சுமி விரதத்திற்கான முறைகளை அப்பெண்ணிடம் கேட்டு அறிந்து கொண்டு விரதத்தை பக்தியுடன் கடைபிடித்தாள். அந்த விரதத்தின் மகிமையால் ஷியாமபாலா பெரும் செல்வச் சிறப்புடன் வாழத் தொடங்கினாள். ஆனால் மகாலட்சுமியை அவமானப்படுத்திய அவளுடைய பெற்றோர்கள் வறுமையில் வாடத் தொடங்கினர். தங்களுடைய பெற்றோர் வறுமையில் தவிப்பதை கேள்விப்பட்ட ஷியாமபாலா அவர்களுக்கு ஒரு குடம் நிறைய தங்கத்தை அனுப்பி வைத்தாள். ஆனால் அவர்கள் லக்ஷ்மி தேவியை அவமதித்ததின் காரணமாக தங்கம் மொத்தமும் கரியாகிவிட்டது. நடந்ததை கேள்விப்பட்ட ஷியாமபாலா வரலட்சுமி விரத மகிமையை பற்றி தனது தாயாரிடம் கூறினாள். அவளும் மகள் சொன்னபடி வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து பூஜை செய்தாள். அதன் பிறகு செல்வங்கள் அனைத்தையும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். அதனால் இந்த கதையின் மூலமாக வரலட்சுமி விரதத்தோட மகிமையை பற்றி நாம் அறிஞ்சிருக்கிறோம். அதனால வரலட்சுமி விரதத்தை அனுசரித்து நாமும் இந்த சிறந்த பலன்களை அடைவோம்னு சொல்லி இந்த பதிவினை குறிக்கொண்டு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.